ரோஹிணிக்கு இந்த அசிங்கமெல்லாம் தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இங்கே ரோஹிணியை முத்துவும் மீனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதையெல்லாம் கேட்டு வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆச்சரியப்படுறாங்க. இங்கே விஜயாவுக்கும் எரிச்சலாக இருக்குது. இந்த ரோஹிணியை வந்துட்டு எப்படியாவது 1 வருஷமா 2 வருஷமா ஜெயிலில் இருப்பா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா இந்த 2 லூசுகளும் சேர்ந்து அவளை வந்து இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு பாத்தியா விஜயா, உனக்காகவும் எனக்காகவும் தான் வந்துட்டு முத்துவும் மீனாவை இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு விஜயா பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு உன்னையெல்லாம் வந்துட்டு திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ முத்து இருந்துட்டு அப்பா விடுங்கப்பா, இவங்க ஒன்றும் பாராட்டணும்னு சொல்லிட்டு நாங்களாம் இந்த விஷயத்த பண்ணல. முத்து இப்படி சொல்லவும் ஸ்ருதி இருந்துட்டு விஜயாவை பார்த்து என்ன ஆண்டி, முத்துவும் மீனாவும் வந்துட்டு உங்களுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்காங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டு விஜயா நான் என்ன சொல்லணும் இதில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து முத்துவை வந்துட்டு விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டப்ப நீங்கள் என்ன சொன்னீங்க, இவன் தான் வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான், இவன் ஏற்கனவே வந்துட்டு அடிதடி ரவுடித்தனமெல்லாம் பண்ணுவான், அதனால் வந்துட்டு இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அவர் தப்பு பண்ணினாரா இல்லையான்னு சொல்லி கூட உங்களுக்கு தெரியாது, ஏன் போலீஸ்காரங்களே வந்துட்டு அதை பற்றி விசாரிக்கணும்னு தான் அவரை கூட்டிகிட்டு போக வந்திருக்காங்க, ஆனால் அவங்க முன்னாடி வந்துட்டு நீங்கள் முத்துவை எப்படியெல்லாம் சொன்னீங்க, ஆனால் அப்படி இருந்து முத்து உங்களுக்காக வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்காரு, இப்போ கூட வந்துட்டு நீங்கள் பண்ணின தப்பு ஒத்துக்க மாட்டீங்களா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை கேட்ட விஜயா ஏய் ஸ்ருதி என்ன வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லவும் பின்ன என்ன ஆண்டி, முத்து வந்து நீங்கள் பெற்ற பையன் தானே, எதுக்காக வந்துட்டு அவர் எல்லாத்துக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி விட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் என்னதான் வந்துட்டு முத்துவும் மீனாவை விட்டு கொடுத்தாலும் அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு திரும்ப திரும்ப நல்லது பண்ணிகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு அதெல்லாம் புரிஞ்சா ஏமா வந்துட்டு எப்படி நடந்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும் என்னங்க ஆளாளுக்கு வந்துட்டு இப்போ என்ன கேள்வி கேட்குறீங்களா. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஆண்டி நான் வந்துட்டு நீங்கள் பண்ணின தப்பை தான் வந்து சொல்லி காட்டிகிட்டு இருக்கேன், மனோஜ் வந்துட்டு என்ன தப்பு பண்ணனாலும் வந்துட்டு அவரை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க, ஆனால் முத்து வந்துட்டு எவ்வளோ நல்லது பண்ணாலும் வந்துட்டு நீங்கள் அவரை வந்து இன்சல்ட்டாக பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் ரோஹிணி வந்துட்டு பணக்காரங்க இல்லை அப்படின்னு சொல்லி தெரியறதுக்கு முன்னாடி அவங்கள வந்துட்டு அந்தளவுக்கு வந்து தூக்கி வச்சு கொண்டாடுனீங்க, ஆனால் மீனாவை வந்துட்டு நீங்கள் எப்பவுமே வந்து மட்டம் தட்டிகிட்டே தான் இருப்பீங்க, நீங்கள் வந்து யாரை தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுனீங்களோ அவங்க தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கஷ்டத்தை கொடுக்குறாங்க, ஆனால் நீங்கள் யாரை வந்துட்டு இன்சல்ட் பண்ணுறீங்களோ அவங்க தான் வந்துட்டு உங்களுக்காக வந்து நிற்கிறாங்க, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு புரியுதா இல்லையா ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ரவி இருந்துட்டு ஏ ஸ்ருதி நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லவும் டே நீ பேசாமல் இருடா, நான் கேட்குறதுல வந்துட்டு என்ன தப்பு இருக்குது, இந்த ஆண்டி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் முத்துவும் மீனாவை வந்து கஷ்டப்படுத்திகிட்டே தான் இருக்காங்க, ஆனால் முத்துவும் மீனா தான் வந்துட்டு அதையெல்லாம் வந்துட்டு பெருசாக எடுத்துக்காமல் இவங்களுக்கு திருப்பி திருப்பி வந்து நல்லது பண்ணிகிட்டே இருக்காங்க, அதை ஏன்டா இந்த ஆண்டி வந்துட்டு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, மீனா இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன்னா அவங்களோட நிலமையே வேற, மீனானங்காட்டி தான் வந்துட்டு எல்லாத்தையும் பொறுத்து போயிட்டே இருக்காங்க, இனியாவது வந்துட்டு அவங்க கிட்ட இந்த மாதிரியால் நடந்துக்காதீங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸ்ருதி இப்படி சொல்லவும் இங்கே விஜயா பற்றின அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி ரோஹிணியை பார்த்து என்ன ரோஹிணி இதெல்லாம், நான் வந்துட்டு உங்களை என்னமோ நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு கீழ்த்தரமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணி பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ருதி இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கவும் நான் வந்துட்டு அந்த மாதிரி பேசல, நீங்கள் நடந்துக்கிறதா வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது, போய் ரவுடிங்களை செட் பண்ணி முத்துவை வந்துட்டு பழி வாங்கணும்னு சொல்லி நினச்சிருக்கீங்க, இது வந்துட்டு கீழ்த்தரமான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ரோஹிணி இருந்துட்டீங்க பாருங்க ஸ்ருதி, நான் வந்துட்டு முத்துவை மாட்டி விடணும்னு சொல்லி நான் பண்ணலை, அந்த சிட்டிக்கிட்ட சொல்லி வந்து அவங்கள மிரட்ட தான் சொன்னேன், அவன் இந்த மாதிரி அடிச்சுட்டு வருவான்னு சொல்லி எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஸ்ருதி ஓ அப்படியா, அப்போ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கணும், முத்துவை வந்துட்டு விசாரிக்கணும்னு சொல்லி போலீஸ்காரங்க வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல, அப்பயே வந்துட்டு நீங்கள் சொல்லாமல் வாய் மூடிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ருதி இப்படி கேட்கவும் இங்கே ரோஹிணி பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க. ஏன் பேசாமல் நினைக்கிறீங்க, பதில் சொல்லுங்க, சரி அப்போவாது விடுங்க, முத்துவை வந்துட்டு விசாரிச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி தரத்தரன்னு இழுத்துட்டு போனாங்கல்ல, அப்போவாது நீங்கள் அந்த விஷயத்த சொல்லியிருக்கணும்ல, அப்போ இதுலேருந்தே தெரியுதுல்ல நீங்கள் வந்துட்டு முத்துவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ மனோஜ் வந்துட்டு டே ரவி உன் பொண்ணாட்டி எதுக்கடா வந்துட்டு தேவையில்லாமல் ரோஹிணி மேலே இப்படி பழி போட்டு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அப்போ ரவி இருந்துட்டு ஏய் ஸ்ருதி கேட்குறதுல என்னடா தப்பு இருக்குது, முத்து வந்துட்டு போலீஸ்காரங்க வந்துட்டு இழுத்துட்டு போகிறாங்க, அப்போவாது வந்துட்டு அண்ணி வாய் திறந்து சொல்லியிருக்கலாம்ல, ஏன் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை இருந்துட்டு சரி விடுங்க முடிஞ்சு போனதை பற்றி பேசி என்ன பண்ணுறது அப்படிங்கவும் அப்போ ஸ்ருதி இருந்துட்டு இல்லை அங்கிள், ரோஹிணி வந்துட்டு இந்த மாதிரி கிரிமினலாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ரோஹிணி என்ன ஸ்ருதி ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க அப்படிங்கவும் சி வாயை மூடுங்க, உங்களுக்கெல்லாம் வந்துட்டு பேசுறக்கே வந்துட்டு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரோஹிணி பிடிச்சி கத்துறாங்க. அதை பார்த்தா விஜயா இத்தனை நேரம் நம்மளை வந்துட்டு கிளின்னு கிழிச்சா இப்போ அந்த பார்லர்காரியை வச்சு வாங்குவாங்கன்னு வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அதை ரசி பார்த்துட்டு நிற்கிறாங்க. அப்போ ரவி இருந்துட்டு ஏ ஸ்ருதி எதுக்கு வந்துட்டு நீ இந்த அளவுக்கு கோவப்படுற அப்படின்னு சொல்லவும் பின்ன இந்த ரோஹிணி பண்ண விஷயத்துக்கு வந்து கோவப்படாமல் என்ன பண்ணுவாங்க, இதே மீனானங்காட்டி தான் வந்துட்டு சும்மா இருக்காங்க, இதே அவங்க இடத்துல நான் இருந்தேன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அப்போவும் ரோஹிணி இருந்துட்டு ஏங்க இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நான் என்னங்க அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு என்ன இப்படி வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் ஆளை வச்சு அடிச்சிருக்க ஆளுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொன்னார்ல, அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆயிருந்துச்சு அப்படின்னா முத்து தானே வந்துட்டு போலீஸில் மாட்டியிருப்பாரு, அதை பற்றி கொஞ்சம் கூட வந்துட்டு பயம் இல்லாமல் நீங்கள் கடைசி வரைக்கும் உண்மை சொல்லாமல் தானே இருந்தீங்க,
மீனா மட்டும் வந்துட்டு அந்த தீபன் பையன்கிட்ட போய் விசாரிச்சு சிட்டி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி கண்டுபிடிக்காம விட்டுருந்தா கண்டிப்பாக வந்துட்டு முத்து இப்போவும் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் மாட்டியிருப்பாரு. நான் சொன்ன மாதிரி அந்த ஆளுக்கு வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருந்துச்சுன்னா முத்துக்கு மர்டர் கேஸில் கூட மாட்டியிருக்கலாம்ல. அப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுதில்ல. மீனா மட்டும் இல்லைன்னா இப்போ முத்துவோட நிலைமை என்ன? ஸ்ருதி இப்படி கேட்கவும் என் அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் புரியுது. ஆமாம்ல, மீனா மட்டும் கடைசிக்கு இந்த உண்மையை கண்டுபிடிக்கல அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஆளுக்கு வந்துட்டு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா முத்து தான் இந்த பிரச்சனையில் மாட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி மேலே வந்துட்டு அண்ணாமலைக்கு பயங்கர கோவம் வருது. ஏமா ஸ்ருதி சொன்னது கரெக்டு தானே? அப்படி மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சு அப்படின்னா முத்து மேலே தான் நம்ம வந்துட்டு கேஸ் ஆயிருக்கோ. கடைசி வரைக்கும் நீ வந்துட்டு உண்மையை சொல்லாமல் தான் நம்ம இருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா இன்னும் விடாமல் இங்கே பாருங்க ரோஹிணி, இதுக்கு முன்னாடி வந்துட்டு பணக்காரங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஆண்டி வந்துட்டு நீ எந்த அளவுக்கு ஏமாத்துனீங்க. அப்போல்லாம் ஆண்டி உங்களை வந்துட்டு இழுத்து போட்டு சாத்தும் போது ஆண்டி மேலே வந்துட்டு நானே வந்துட்டு கோவப்பட்டேன். எதுக்கு ஆண்டி வந்துட்டு இவ்வளோ ஹாஸாக நடந்துக்கிறாங்களான்னு நினச்சேன். இப்போதான் தெரியுது ஆண்டி வந்துட்டு உங்களை அந்தளவுக்கு ட்ரீட் பண்ணதில் வந்து தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸ்ருதி இப்படி சொல்லவும் அதை கேட்டீங்க விஜயாக்கு பார்த்தீங்கன்னா என்ன இந்த பணக்கார பைத்தியம் நம்மளை திட்டவும் செய்து பாராட்டவும் செய்து அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட, அங்கிள் இவங்க இருக்க வீட்டில் எப்படி அங்கிள் வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு தைரியமாக இருக்க முடியும்? ஒரு பிரச்சனைன்னு வந்தால் இவங்க வந்துட்டு ரவுடி தேடி போகிறாங்க. அப்போ நாளைக்கே வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்மளையும் வந்துட்டு இதே மாதிரி தான் ரவுடிங்களை வச்சு அடிப்பாங்களா அங்கிள்? அப்போ ரவி இருந்துட்டு ஸ்ருதி நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லவும் உடனே விஜயா இருந்துட்டு, டே ரவி, ஸ்ருதி சொன்னதில் என்னடா தப்பு இருக்கு? இவன் அந்த மாதிரி ஆளுங்க கூட தானே வந்துட்டு சாவகாசம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நாளைக்கே வந்துட்டு குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளையெல்லாம் வந்துட்டு இவ ஆள் வச்சு அடிக்க மாட்டான்னு சொல்லி என்னடா நிச்சயம்? இதுக்கு தான் வந்துட்டு நான் அன்னைக்கே சொன்னேன், என்னைக்கு இவளை பண்ணின பித்தலாட்டமெல்லாம் வெளியில் தெரிஞ்சதோ அப்போவே வந்துட்டு அவளை இதை வீட்டு விட்டு வெளியில் துரத்தலான்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொன்னது தான் வந்துட்டு இங்கே யாருமே கேட்கவே இல்லை. இப்போ நீங்களே வந்துட்டு பார்த்துட்டீங்களே இவளோட லட்சணத்தை. இதையெல்லாம் கேட்டீங்க ரோஹிணி பார்த்தீங்கன்னா, ஆஹா இந்த ஸ்ருதியும் இந்த ஆண்டியும் சேர்ந்து இந்த விஷயத்தை பெருசு பண்ணி நம்மளை வீட்டு விட்டு வெளியில் துரத்தினாலும் துரத்திடுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயா கிட்ட வந்துட்டு, ஆண்டி சாரி ஆண்டி, இனிமேல் வந்துட்டு நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் ஆண்டி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ விஜயா வந்துட்டு, ஆமாண்டி நீ ஊரில் இல்லாத தப்பெல்லாம் வந்துட்டு பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னால் உன்னை வந்து மன்னிச்சு ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி இருந்துட்டு, நீங்கள் பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு சொல்லி போய் சொல்லி மொத்த குடும்பத்தை ஏமாத்துனீங்க பார்த்தீங்களா, அதை கூட வந்துட்டு மன்னிச்சிடலாம். நாம் எல்லாரும் வந்துட்டு ஒரே குடும்பமாக இருக்கோம். இந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனை, அதுவும் நம்மளால அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோம் அதை வந்துட்டு வெளியில் சொல்லாமல் இந்த அளவுக்கு ரொம்ப சீப்பாக நடந்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா. நீங்களாம் வந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிறதுக்கு எந்த விதத்துலையுமே தகுதியே கிடையாது. உங்களையெல்லாம் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர்னு சொல்கிறக்கே வந்துட்டு ரொம்ப அவமானமாக இருக்குது. ஏன் உங்கள் முகத்தை பார்க்குறக்கே வந்துட்டு அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரோஹிணியோட முகத்தில் காரி துப்பிட்டங்கிறது போகிறாங்க. ரோஹிணிக்கு இந்த அசிங்கமெல்லாம் தேவைதா அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க.